இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 23/10/1970 அவ்யக்த முரளி மகாரதி ஆகிறதுக்கான முயற்சி. ஸோ செம பவர்ஃபுல்லான முரளி இது. அவ்யக்த முரளினாலே சூப்பராக தான் இருக்கும். பாபா கேட்குறார், ஆன்மீக ட்ரில் வந்து பண்ண வருதா உங்களுக்குன்னு கேட்குறார். ஏன்னா பாபா ட்ரில் கொடுப்பார் இல்லையா, ஒரு செகண்டில் பரந்தாமத்துக்கு போகணும், ஒரு செகண்டில் சூக்ஷ்மதனத்துக்கு போகணும், ஒரு செகண்டில் சத்தியுகத்துக்கு போகணும், இப்படி டக்கு டக்குன்னு உங்களால் மாற முடியுதா? ஸோ ட்ரில்லு செய்யும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? ஏன்னா ட்ரில்லுன்னு பாபா சொல்கிறாரு, பட் ஜென்ரலாக உலகியல் ரீதியாக ட்ரில்லுனா எக்ஸசைஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, எப்படி நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் சரீரத்தை வளைப்பாங்க. இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி மனசை வளைக்கிறது தான் ஆன்மீக ட்ரில். அதாவது ஆத்மாவை நீங்க எங்க போக சொல்றீங்களோ, எப்படி போக சொல்றீங்களோ, எப்ப போக சொல்றீங்களோ அப்ப அங்க போய் அப்படி நிக்கணும். டக்குன்னு ஒரு செகண்ட்ல நிக்கணும்ன்றார். எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்கணும் இல்லையா? அந்த யானைக்கு வந்து பாகன் வந்து ஏதோ ஒரு சின்ன கம்பி வச்சிருப்போம், அதை வந்து யானை காலுக்கு முன்னாடி வச்சுட்டு போனான்னா எத்தனை மணி நேரம் கழிச்சு வந்தாலும் யானை அந்த இடத்த விட்டு ஒரு செகண்ட் கூட அடி எடுத்து வைக்காதான். அந்த மாதிரி உங்க மனம் இருக்கணும்ன்றார். அந்த மனம் ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் நாராயணன் ஆக முடியும். ஸோ அதனால உங்க ஸ்திதியை, அதாவது உங்க மனநிலையை அப்படி உருவாக்கிக்கணும். இதுக்கு பேரு தான் ஆன்மீக ட்ரில் அப்படின்னு பாபா சொல்றார். ஸோ எப்படி வந்து ஒரு மிலிட்ரியில இருக்கிறவங்களுக்கு வந்து மார்ஷல் அப்படின்ற போஸ்ட்ல இருக்கிறவங்க அல்லது ட்ரில் மாஸ்டர் என்ன சிக்னல் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே பண்ணுவாங்க இல்லையா? அங்க வந்து மிலிட்ரி ரூல் அப்படின்னாலே அது ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கும். எங்க அப்பா ஒரு மிலிட்ரி மேன் அப்படின்னுவாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா கரெக்டா அந்த டைம்க்கு எழுந்திருப்பாங்க. அந்த டிசிப்ளின் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு நீங்களே மார்ஷல் ஆகணும். உங்களுக்கு வேற யாரும் வந்து கட்டளை கொடுக்க போறது இல்லை. பாபா முரளியில சொல்றாரு. பட் ஆனா 24 மணி நேரம் அதை ஃபாலோ பண்ணணும்னா அதை நமக்கு நாமளே மார்ஷல் ஆகி ஆர்டர் கொடுக்கணும். ஸோ எங்க உங்களை நிலைச்சிருக்க விரும்புறீங்களோ அங்க நிலைச்சு இருக்க வைக்கணும் உங்க மனச. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ட்ரில் மாஸ்டரா ஆகி இருக்கிறீங்களா? அதாவது அந்த ட்ரில் மாஸ்டர் வந்து ஜென்ரலா ஸ்கூல்ல பிடி பீரியட்ல வந்து கையை மேல தூக்குங்கன்னா கையை தூக்கணும், கையை இறக்குங்கன்னா இறக்கணும், அட்டென்ஷன்னா அட்டென்ஷன்ல நிக்கணும், ஸ்டாண்டர்டிஸ்னா ஸ்டாண்டர்டிஸ்ட்ல நிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய கட்டளையா அவங்க அப்படியே கேட்பாங்கன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு பதிலாக ட்ரில் மாஸ்டர் கையை இறக்க சொல்றாரு, ஆனா மாணவர் கையை தூக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அதே மாதிரி ரைட் சைடு திரும்புங்கன்னு மார்ஷல் சொல்றாரு, ஆனா நீங்க லெஃப்ட் சைடு திரும்புறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சோல்ஜர்ஸ டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இல்ல இவர் வந்து எதுக்கும் கேட்குற மாதிரி தெரியல, இவர் இஷ்டத்துக்கு இருக்கிறாரு அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இங்க என்ன ஆகுது? இங்க பாபா டிஸ்மிஸ் பண்றாரா? இல்ல, நீங்களாகவே உங்க அதிகாரத்துல இருந்து டிஸ்மிஸ் ஆகிடுறீங்க இல்லையா? நம்மளா பண்ணா அதுக்கு பேரு ராஜினாமா இல்லையா? சோ நீங்களே எனக்கு நாராயணன் பதவி வேண்டாம் பண்ணிட்டு இறங்குறீங்கன்னு அர்த்தம். சோ மனம் வந்து அங்கே நிக்கிற வரைக்கும் தான் நீங்க நாராயணன். அப்படி நிறுத்த வைக்க முடியல, மனம் தடுமாறுதுன்னா அந்த பதவி விட்டு நீங்க இறங்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு விதத்துல வந்து இந்த பிரமிடு நார்த் இந்தியாலெல்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஒன்று பண்ணுவாங்க. ஒருத்தர் மேல ஏறி ஏறி மேல வந்து வெண்ணெய் பானை இருக்கும், அதை வந்து அடிப்பாங்க. ஸோ அதுல ஸ்லைட்டா பலகீனமானாலும் விழுந்துருவாங்க.
அப்படியே ஃபுல் கோஆபரேஷனோட மேல போகணும். அந்த மாதிரி இங்க உங்களுடைய மனம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இத இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சரத்குமார் கிட்ட ஒரு தடவை சொன்னாராம். என்ன சொன்னார்னா, ஒரு இரும்பு பைப்பு, நல்ல வழவழன்னு ஸ்மூத்தா இருக்கிற பைப்பு, அது மேல கிரீஸ் எண்ணெய் எல்லாத்தையும் ஊத்திட்டாங்க. எப்படியோ மேல ஏறிட்டோம், அதை கெட்டியமா புடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுவா வழுக்குது. கீழே இருந்தும் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப அதை அப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் நம்ம வேலை அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்ப கூட அப்படி ஒரு விளையாட்டு இருக்குது. வழுக்கு மரம்ட்டு ஏறுவாங்க, ஒரு மரம் இருக்கும், அதுவே ஸ்மூத்தா இருக்கும், அதுல எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருப்பாங்க, மேல ஒரு பரிசு பொருள் இருக்கும். ஸோ அதை ஏறுறது அவ்வளவு கஷ்டம், ஏறிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்லைட் அவுட்டா வழுக்கிட்டே வரும். ஸோ இது எல்லாமே எதோடைய நினைவுனா, உங்களுடைய மனம் முழுக்க முழுக்க பரந்தாமத்திலேயே இருக்கணும். ஸோ எங்க இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ, சூக்ஷ்ம தனத்துல இருக்குன்னா சூக்ஷ்மத்துல இருக்கணும் இல்லையா? அதாவது ஒரு படத்துல வந்து சரத்குமார் மிலிட்டரி ஆபீசரா இருப்பாரு, அவங்க ஒய்ஃபையோ யாரையோ கண்ணு முன்னாடி சுடுவாங்க. அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. அப்ப வந்து அந்த பிளாக் சல்யூட் அடிப்பாங்க இல்லையா, அந்த நேஷனல் ஆந்தம் ஓடும்போது. அப்ப சுட்டாங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் அது ஒரு தேசபக்தியை காட்டுறதுக்காக அவர் அப்படியே இருப்பார். அது முடிகிற வரைக்கும் அப்படியே இருப்பார், அப்படி காட்டுவாங்க. அந்த மாதிரி இங்க சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டும், என் மனம் அங்கதான் இருக்கணும்னா அங்கதான். ஏன்னா மனம் எங்க இருக்குதோ அதை வச்சுதானே நம்ம மனநிலை. என் பரந்தாமத்துல இருக்கும்போது அனைத்தையும் மறந்து இருக்கணும் இல்லையா? பரந்தாமத்துல இருந்தாலும் சரி, சூக்ஷ்மவாதனத்துல இருந்தாலும் சரி, சத்தியுகம். இப்ப பரந்தாமத்துல இருந்தா அந்த குணநலனோடவே போயிடணும். சூக்ஷ்மவாதனாலே சக்தி கொடுக்கிற இடம், அங்க அப்படி போயிடணும். சத்தியுகம்னாலே அங்க எல்லாம் தெய்வீகமானவர்கள், பற்றற்றவர்கள், அப்படி போயிடணும். அப்ப இங்க எங்கேயுமே கலியுகத்துடைய நினைவு கிடையாது. அந்த அளவுக்கு மைண்ட் உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துடுச்சுன்னா உலகமே அழிஞ்சாலும் உங்க மனச கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாது. அப்படி இருக்கிறவங்க தான் நாராயணன் ஆக முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப எல்லாருமே யோகத்துல உட்கார்றாங்க, ஆனா ஒரு செகண்ட்ல அங்க போகுதா? அப்படி உட்கார்ந்து அடுத்த செகண்ட் பரந்தாமத்துக்கு போயிடுதா, அல்லது டைம் ஆகுதா? இதை வச்சுதான் உங்களுக்கு மார்க். அப்படி போகணும்னு நினைச்சா அடுத்த செகண்ட் அங்க போயிடணும். ஸோ உங்களுடைய மனநிலைய எங்க விரும்புறீங்களோ அங்க நிலைக்க செய்யறதுக்கு பயிற்சி இருக்கணும். ஏன்னா இப்ப போர்க்களத்துல இருக்கிறீங்கன்ற அததான் மகாபாரத யுத்த மைதானத்துல தானே கீதை சொல்றதா சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? யுத்தமும் நடக்குது, அங்கேயே கீதையும் சொல்றாருன்னு அர்த்தம் அது. அப்ப இங்க ஞானம் இதுதான் கீதை, அதே நேரத்துல நமக்கு யுத்தமும் நடக்குது. அதனால்தான் பாபா வந்து மிலிட்ரிய வச்சு இன்னைக்கு முரளி எடுக்கிறார். பாபா எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுவார், இன்னைக்கு மிலிட்ரிய வச்சு கம்பேர் பண்றார். அப்ப சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது மார்ஷல் என்ன சொல்றாரோ ஒரு செகண்ட்ல அந்த கட்டளை நீங்க நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்றது இல்லையா? எதிரி வரான் டக்குன்னு சுற்று அப்படின்னு சொன்னா டக்குன்னு சுட்டுடணும், அங்க எதுவுமே யோசிக்கலாம் கூடாது இல்லையா? அது எதிரிய பிளைட் போகுது சுடுனா கண்ணை மூடிட்டு சுட்டுடணும். அது என்ன எதுவுமே அந்த ஆர்டர் வந்தா அதை செய்யறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு செகண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா அவங்கள என்னன்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி இது ஆன்மீக போர்க்களம் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் பேட்டில் ஃபீல்டு இது. இங்க உங்க ஸ்திதி ஒரு செகண்ட்ல அப்படியே புள்ளியாயின்னா ஆயிடணும், ஃபரிஸ்தா ஆயிடும்னா ஆயிடணும், அல்லது கோயில்ல தேவி ஸ்வரூபமாகி சக்தி கொடுக்கணும்னா ஆகணும், பாபாவோட கம்பைன் ஸ்வரூபமா இருக்கணும்னா ஆகணும். ஒரு வினாடியில ஒரு செகண்ட்ல ஆகணும். அப்படி உங்களால ஆக முடியல,
ஒரு செகண்ட்ல ஆக முடியல, இன்னொன்னு ஆனதுக்கு அப்புறம் நிலைக்க முடியல. அது ஒண்ணு இருக்குது. டக்குன்னு ஆயிடுவோம், பட் அங்கேயே இருக்கணும். நடுவுல வேற எந்த எண்ணமும் வந்து இழுத்துட்டு வந்துடக்கூடாது கீழே. ஸோ அப்படி உங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னா என்னன்னு உங்களை சொல்றதுன்னு பாபா கேட்கிறேன். ஸோ இன்னைக்கு முயற்சியாளர் குழந்தைகளை, மகாரதி குழந்தைங்களை பாபா பாக்குறாங்க. உங்களை மகாரதின்னு தானே நினைக்கிறீங்க, அப்படி நினைச்சீங்கன்னா கை உயர்த்துங்க அப்படிங்கிறார். ஸோ பாபா வந்து 3 இதா பிரிச்சு இருப்பார். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை இல்லையா, சோல்ஜர்ஸ் அப்படி பிரிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யானைப்படை தான் போகும், அடுத்தது குதிரைப்படை போகும், அடுத்தது காலாட்படை. இங்க அப்ப யார் யானைப்படையோ அவங்களதான் மகாரதின்றாரு. அதாவது நம்பர் 1 பாபா சொல்றத அப்படியே எக்ஸிக்யூட் பண்றவங்க. ஸோ அதை சூப்பரா சொல்லி இருப்பாரு. என்னன்னா காலாட்படை இருக்கிறவனை வந்து ஈஸியா வீழ்த்திடலாம், இல்ல ஒரு வெட்டில டக்குன்னு விழுந்துருவான். ஆனா குதிரைப்படை வந்து வேகமா போகும், ஆனா விழுந்துருச்சுன்னா அதால எழுந்திரிக்க முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா யானை அது பாட்டுக்கு மெரிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும் மகாரதின்றார். அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? மாயாவை மெரிச்சிட்டு போயிட்டே இருக்கிறீங்களா? கையை உயர்த்துங்கன்றார். சோ சிலர் தான் கை உயர்த்தி இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, மகாரதி இல்ல அப்படின்னா உங்களை என்னன்னு நினைக்கிறீங்க? மகாரதின்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்துங்கன்னு சொன்ன, நீங்க கை உயர்த்தல. சரி, அப்ப உங்களை வேற என்னன்னு நினைக்கிறீங்க? சரி, குதிரை படை வீரன் நினைக்கிறீங்களா? சரி, அப்ப கையை உயர்த்துங்க. குதிரை படை வீரனா யார் நினைக்கிறீங்க? கையை உயர்த்துங்க. அவங்க செகண்ட் ரேங்க், 2வது வரிசை. சோ யார் மகாரதிங்கிறதுல கையை உயர்த்தலையோ அவங்க கிட்ட பாபா ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க பாபாவுடைய வாரிசுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? யார் தன்னை குதிரை படை வீரன் நினைக்கிறீங்களோ அவங்க தன்னை வாரிசுன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? சோ வாரிசுனா பாபாவுடைய முழு அதிகாரத்தையும் எடுத்துக்கணும், முழு ஆஸ்தியையும் எடுத்துக்கணும், அப்படித்தானே? இல்லைன்னா கொஞ்சம் தான் எடுப்பீங்களா? முழு ஆஸ்தி அடையணும் அப்படிங்கிற லட்சியம் இருந்துச்சுன்னா பிறகு ஏன் குதிரைப்படை வீரரா இருக்கிறீங்க? இப்ப மகாரதி தானே, மகாரதி தான் முழு ஆஸ்தி எடுக்க முடியும். இப்ப ஏன் குதிரைப்படையினர்னு சொல்றீங்க? ஏன்னா குதிரைப்படை வீரர்னா எந்த நம்பர்ல போவீங்க, எந்த கேட்டகரியில போவீங்க தெரியுமா? 2வது தரம், செகண்ட் கிளாஸ்ல போயிடுவீங்க, செகண்ட் கிரேட். அவங்க எங்க வருவாங்க? பாபா இவ்வளவு பாலனை கொடுத்தோம், நீங்க செகண்ட் கிளாஸ்ல தான் போவீங்களா? அதிக காலமாக இந்த 2ஆம் தர முயற்சியிலே நீங்க இருக்கிறீங்கன்னா ஆஸ்தியும் அதிக காலமாக 2ஆம் தரத்துக்கானது தான் கிடைக்கும்ன்ற. இல்ல ராஜாராணி பதவி இருக்காது, அதுக்கு அடுத்தது என்ன இருக்குதோ அதுதான் கிடைக்கும். ஏன்னா நீண்ட காலம் என்ன பயிற்சி பண்ணுவீங்களோ அதற்கேற்பதான் கிடைக்கும். சோ கடைசியில ஏதோ ஒரு பதவி கிடைக்கும் கொஞ்ச காலத்துக்கு. ஏன்னா அவங்க வந்து கடைசியில ராஜாவாவாங்க, திரேதாயுகத்தோடைய இறுதியில ராஜா ஆவாங்க. அது வரைக்கும் வேற ஏதாவது பிரஜை அந்த மாதிரி இருப்பாங்க. சர்வசக்திவான் தந்தையுடைய குழந்தைங்கன்னு சொல்லிக்கிறீங்க, வியக்த பாலனையும் அடைஞ்சிங்க, அவிக்த பாலனையும் அடைஞ்சிங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை வந்து செகண்ட் கிளாஸ்ன்னு சொல்றீங்களே, அது நல்லாவா இருக்குதுன்னு கேக்குறேன். சோ வியக்த பாலனைனா சாக்கார பிரம்மா உடம்புல, ஸ்தூல உடம்புல இருக்கும் பொழுது நடந்த பாலனை. அடுத்தது அவ்வியக்தம் ஆன பிறகு
அவிக்த முரளியில சொல்றாரு இல்லையா. சோ 2 பாலனையும் அடைஞ்சும் நான் செகண்ட் கிளாஸ்ல தான் வருவேன்னு சொல்றீங்களே, இது நல்லாவா இருக்குதுன்னு கேக்குறேன். அப்படி நீங்க செகண்ட் கிளாஸ்ல தான் வருவேன்னு சொல்றீங்க, நம்புறீங்கன்னா பாபா சொல்றாரு, தயவு செய்து இனிமேல்ட்டு என்னோட குழந்தைன்னு சொல்லிக்காதீங்கன்றார். இது எவ்வளவு பெரிய அடி இல்லையா. சர்வ சக்திவானுடைய குழந்தை நானு சொல்லிக்காதீங்க இன்னையில இருந்துன்றார். இல்ல, என் குழந்தையா இருந்துட்டு செகண்ட் கிளாஸ்ல தான் வருவேன்னு எப்படி சொல்லுவீங்கன்றார் பாபா. அதனால சீரியஸா அடிக்கிறார். அந்த மாதிரி முயற்சி செய்யறவங்கள பாபா குழந்தைன்னு சொல்ல மாட்டார். வேற எப்படி கூப்பிடுவார்? பக்குவமற்றவர்கள், கச்சான்றார். ஹிந்தியில கச்சான்றதே ஒரு கேவலமான வார்த்தை தான். பக்குவம் இல்லாதவர்கள், கச்சா. பக்கா ஆப்போசிட் கச்சா. பக்காவான குழந்தை கிடையாது, அது கச்சாவான குழந்தைன்றார். சோ இன்னைய வரைக்கும் உங்க முயற்சி பக்காவா இல்லாம கச்சாவா தான் இருக்குதுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு பாபா கொடுத்த சுவமானத்துக்கு அந்த குழந்தைக்கு தகுதி இல்லைன்னு தெரியுது. பாபா எவ்வளவு சுவமானம் கொடுக்கிறார். மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் ஞான சூரியன், மாஸ்டர் அன்பு கடல், எதுக்குமே தகுதி இல்லைன்றார். அதனால்தான் என் குழந்தைன்னு சொல்லிக்காதீங்கன்ற. அதனால பாப்தாதா மறுபடியும் சொல்றார். ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டாரா, இப்ப தடவி கொடுக்கிறார். பாபா அப்படிதான் பண்ணுவார். சரி, இது வரைக்கும் என்ன பண்ணீங்களோ பரவாயில்ல, விட்டுருங்க. இனிமேல்ட்டு அது பாஸ்ட் இஸ் பாஸ்டா இருக்கட்டும், கடந்தவை கடந்தவைகளாக இருக்கட்டும். இப்பத்துல இருந்து உங்களை மாத்திக்கோங்க. மகாரதி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு என்ன முயற்சி பண்ணணும்? 2 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், மகாரதி ஆயிடலாம். அது என்ன 2 விஷயம்? ஒண்ணு, உங்களை எப்பவுமே நம்முடைய துணைவன் பாபாவுடைய துணைய வச்சுக்கோங்கன்ற இல்லையா. தனியா இருக்கிறதாவே புரிஞ்சிக்காதீங்கன்னு சொன்னார் இல்லையா. அந்த துணைவனை துணையாக எப்பவுமே வச்சிருக்கணும், தனியாவே இருக்கக்கூடாது இல்லையா. சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லை, ஒன்னாவே இருக்கணும். துணைவன் மற்றும் சாரதி, அவங்கதான் மகாரதிகள் அப்படின்னு பாபா சொல்ற. ஆக்சுவலா சாரதி அப்படின்னா வண்டியை தேர ஓட்டுறவங்கன்னு அர்த்தம் இல்ல. கிருஷ்ணர் சாரதியா இருப்பார் அர்ஜுனனுக்கு. அந்த மகாபாரத யுத்தத்துல அவருடைய தேர ஓட்டக்கூடியவராக தான் இருப்பார். அந்த மாதிரி இந்த வண்டியை செலுத்தக்கூடியவன் நான். அதான் நேற்று சொன்னார் இல்லையா, செய்விப்பவன், அது ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அடுத்தது, தனியா செய்யல, துணையோட செய்யறோம், பாபாவோட சொல்றோம். சோ இதுதான் அந்த மகாபாரதத்துல அந்த தேர்ல, அந்த கீதையினாலே அந்த தேர்ல அர்ஜுனன் இருப்பாரு, பின்னாடி உட்கார்ந்து இருப்பாரு அர்ஜுனன், வண்டிய கிருஷ்ணர் ஓட்டுவார். ஸோ 2 பேரும் சேர்ந்தே இருக்கிறாங்க ஒரே வண்டியில. அதாவது ஒரே உடம்புக்குள்ள பிரம்மா பாபா ஆத்மாவும் சிவபாபா ஆத்மாவும் இருக்கிறதுடைய நினைவு தான் அது. ஸோ அப்படி யாரு துணைவனாகவும் சாரதியாகவும் பாபாவுக்கு இருக்கிறாங்களோ அவங்கதான் மகாரதிகள். முயற்சியில பலவீனம் வர்றதுக்கு, வீக்னஸ் வர்றதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஏன்னா நீங்க எல்லாருமே பாபாவுக்கு பிரியமானவர்கள் தான். ஆனா தந்தைய துணைவனா ஆக்கிக்கல, அதான் பிரச்சனை. எல்லா பாபா குழந்தைகளுக்கும் பாபாவை பிடிக்கும், அதனாலதான் பாபா குழந்தை ஆகி இருக்கிறோம். ஆனா எப்பவுமே பாபா துணைவனாக ஆக்கி இருக்கிறீங்களா? அதாவது கூடவே இருக்கணும், பாபா கூடவே இருக்கணும் எப்பவுமே, தனியாவே இருக்கக்கூடாது. அப்பதான் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டமே அனுபவமாகாது. அவர் பாத்துக்கிறாரு, அவர் பாத்துக்கிறாருன்னா கருவியா இருக்கிறான், அவ்வளவுதான்.
ஒருவேளை பாப்தாதாவை மட்டும் நீங்க எப்பவுமே துணைவனா ஆக்கிக்கிட்டீங்கன்னா, பாபா எங்க துணையா இருக்கிறாரோ அங்க மாயா தூரத்திலே மயக்கம் அடிச்சு விழுந்துடும்ன்றார். சூப்பர் இல்லையா? பாபா கூட இருக்கிறாருன்னா மாயா அங்கேயே காலி ஆயிடும்ன்றார். தூரத்திலே, கிட்டே நெருங்காதுன்றார். ஸோ இது மகாபாரதத்துல சொல்லுவாங்க. ஒரு டைம்ல அர்ஜுனன் காணாம போயிடுவான். யுத்த மைதானத்துல இருக்க மாட்டான், வேற ஒருத்தனை துரத்திட்டு போவான். அப்ப எல்லாரும் அர்ஜுனனை தேடுவாங்க, தர்மர் இவங்கெல்லாம். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அர்ஜுனனை பத்தி கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா அர்ஜுனன் கூட கிருஷ்ணர் இருக்கிறாரு. சோ கிருஷ்ண பரமாத்மா எங்க இருக்கிறாரோ அங்க சத்தியம் இருக்கும், சத்தியம் இருக்கிற இடத்துல வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ரகசியம் இல்ல? பாபா துணைவனா வச்சீங்கன்னா நீங்க சத்தியத்தின் வழியில தான் நடப்பீங்க, அதாவது ஸ்ரீமத் படி தான் நடப்பீங்க. அப்ப மாயா தூரத்திலே மயங்கி விழுந்துடும். பாபா இல்லைன்னா நீங்க மாயாவுக்கு மயங்கி விழுந்துடுவீங்க. ரொம்ப சூப்பரான பாயிண்ட் இது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, பாபாவை துணைவனா ஆக்குறீங்க, ஆனா கொஞ்ச காலத்துக்கு தான் பாபாவை துணைவனா ஆக்குறீங்க. அதனால அந்த அளவுக்கு மாயாவை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு பலனா கிடைக்கல. நிரந்தரமா ஒரு உங்களுக்கு துணைவனா இருக்கணும், அப்பதான் அந்த சக்தி நிரந்தரமா கிடைக்கும். சோ கல்யாணம் ஆன பெண்கள் அந்த உச்சி வகுடுல பொட்டு வைக்கிறாங்க. அப்ப என்னன்னா, கணவனுடைய நினைவு எனக்கு நிரந்தரமா இருக்குதுன்னு அர்த்தம். அது ஆக்சுவலா பாபாவை நினைத்து வைக்கிற பொட்டு தான் அது. அது அந்த ஸ்தூல கணவனுக்கு வச்சுட்டாங்க. அப்ப அந்த நிரந்தரமாக அவருடைய நினைவுல இருக்கும்போது அந்த சக்தி கிடைக்கும். மாயாவை தூரத்திலேயே மயக்கம் அடைய வைக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். சோ பாப்தாதா எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருந்தால், அப்ப இங்க துணைன்றது பக்தி மார்க்கத்துல யாம் இருக்க பயமேன், கடவுள் எப்பவுமே என் கூட இருக்கிறாருன்றதெல்லாம் அவரா இருப்பாருன்னு நினைச்சுக்கிறாங்க. இங்க இறைவன் நினைவுல இருக்கும் போதுதான் அவர் உங்க கூட இருப்பார். நீங்க எதையோ நினைச்சிட்டு இருந்தா அவரையா இங்க இருக்க போறார். அதான் பாபா சொல்லுவார், உங்க மனசுல ஒண்ணு பாபா இருப்பார், இல்ல குப்பை தொட்டி இருக்கும்ன்றார். குப்பை தொட்டியோட பாபா எப்படி இருப்பார்? அதாவது மற்ற விஷயங்களை நினைக்கிறது குப்பை தொட்டின்றார். குப்பை அகற்றினாதான் பாபா வருவார். ஒரு சாமி ரூம்னா அதை கிளீன் பண்றாங்கல்ல, கிளீன் பண்ணிட்டு தான் அங்க சாமி போட்டோ எல்லாம் வைப்பாங்க. அது மாதிரி மைண்டை கிளீன் பண்ணிட்டு தான் பாபாவை நாம நினைக்கிறோம். பாபாவை நினைக்கும் போதுதான் அது கிளீனும் ஆகும். சோ பாப்தாதா எப்பவுமே துணையாக இருந்தால் சதா பாப்தாதாவோடு சந்திப்பு கொண்டாடுறதுல மூழ்கி இருப்பீங்க. இல்ல அவர் துணையா இருக்கிறன்னு என்ன அர்த்தம்? பாப்தாதாவை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, அவர் நினைவிலே மூழ்கி இருப்பீங்கன்றார். அதுல அப்படியே மெய் மறந்து இருக்கிறது. யாரு அப்படி பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கிறாங்களோ, அவருடைய நினைவிலே மூழ்கி மயங்கி இருக்கிறாங்களோ, அவங்களுடைய புத்தி வேற பக்கம் போகவே முடியாதுன்ற. வேற பக்கம் போனாதானே மாய கிட்ட விழுறதுக்கு. ஆரம்பத்துல குழந்தைங்க பாபா கிட்ட என்ன சத்தியம் பண்ணீங்க? பாபா, நான் உன் கூட தான் சாப்பிடுவேன், உன் கூட தான் உட்காருவேன், உன் கூடவே இருந்து ஆத்மாவை சந்தோஷப்படுத்துவேன். அதாவது பாபா ஞானம் கொடுக்கும்போது கூட பாபா கூடவே இருந்து ஞானத்தை கொடுத்து அந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்துவேன். சோ இந்த உறுதிமொழியை, இந்த சத்தியத்தை மறந்துடுறீங்களா? இந்த பிராமிஸ ஒருவேளை முழு நாள்ல நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அந்த ஒவ்வொரு காரியத்தையும் பாபாவை கூடவே வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா மாயாவால தொந்தரவு பண்ண முடியுமா என்னன்றார். உங்ககிட்ட நெருங்க முடியுமா அதுன்றார். சோ தந்தையின் கூடவே இருந்தா மாயா தொந்தரவு பண்ணாது.
மாயைக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டுடுமா பாபா கூட இருந்தா. பாபா கூட இல்லைன்னா உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும். பாபா கூட இருந்தா மாயாவுக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டுடுமா. அதனால தந்தைக்கு பிரியமானவர்களாக ஆகி இருக்கிறீங்க, ஆனா தந்தைக்கு துணைவனா ஆகல. அதுதான் பிரச்சனை. சோ பாபா கையை பிடிச்சிக்கிறீங்க, ஆனா ஒரு துணையா வச்சுக்கிறது கிடையாது. அதனாலதான் மாயா மூலமாக அடி விழுது. தவறுக்கு காரணம் கவனக்குறைவு. கவனக்குறைவு தான் தவறு செய்ய வைக்குதுன்ற இல்லையா. பாபா துணையாக இல்லைன்னும் பொழுது மாயா அடிக்குது. சோ அப்ப பாபா துணையா இருக்கிறதுக்கு நீங்க கவனம் வைக்கணும். அதாவது அவர் நினைவுல இருக்கிறதுக்கு, அவர் என் கூடவே இருக்கிறாருன்ற அந்த நினைவுல இருக்கிறதுக்கு. அதான் கம்பைன்டு சொரூபம். நானும் ஒளிப்புள்ளி, பாபாவும் ஒளிப்புள்ளி அப்படின்னு இணைஞ்சே இருக்கிறது. ஆனா இது வந்து புத்தியினால கவனம் வைக்கிற விஷயம். இந்த கவனம் வைக்கல அப்படின்னாதான் தப்பே நடக்குது. கவனக்குறைவு தான் தப்பு செய்ய வைக்கிது அப்படின்னு சொல்றார். ஸோ செம பவர்ஃபுல்லான முரளி. ஸோ இதை வச்சு நம்ம யோகா பண்ணலாம். ஓம் சாந்தி. நான் வந்து ஒரு மிலிட்டரியில இருக்கிறேன். என்னுடைய மார்ஷல் கமாண்டர் பாபா. பாபா என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வேன். ஸோ பாபா முரளியில சொல்றாரு, அதை நாள் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாரு. அப்ப எனக்கு நானே மார்ஷல் ஆகி கட்டளை கொடுக்கிறேன். என்னுடைய மனம் பரந்தாமத்துல அடுத்த 1/2 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா 1/2 மணி நேரம் அங்கதான் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு 1 நிமிஷம் பரந்தாமத்திலே இருக்கிறேன். வேற எங்கேயும் போகக்கூடாது, எந்த நினைவும் வரக்கூடாது. நானும் பாபா பார்க்குறேன். பாபா கிட்ட இருந்து எனக்குள்ள சக்தி நிரம்புது. அப்படியே சூக்ஷ்மவாதனத்துக்கு போறேன். அங்க ஃபரிஸ்தா ஸ்வரூபம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒளியின் சக்தியை கொடுக்கிறேன். வேற எந்த நினைவும் வரக்கூடாது. எனக்கு உடம்புன்னு ஒண்ணு இருந்தது ஞாபகம் வரக்கூடாது. அப்படியே கோயிலுக்கு போறேன். ஒரு அம்மனுடைய சிலையில புருவ மத்தியில ஜோதியா இருந்து பக்தர்களை ஆத்மாக்களா பார்க்கறேன். எல்லோருக்குள்ளேயும் சக்தியை நிரப்புறேன். வேற எந்த நினைவும் இல்லை. எல்லாருடைய மனமும் அமைதியாகுது.
ஸோ இந்த பயிற்சி பண்றதுனால நான் மகாரதி குழந்தையாகிறேன். நாள் முழுவதும் அடிக்கடி இந்த பயிற்சியை நான் பண்றேன். அதுவும் எப்படி பண்ணணும்? எப்பவுமே பாபாவோட துணையா இருந்து பண்ணணும். ஸோ பாபாவும் நானும் இணைந்த ரூபத்துல இருக்கிறேன். ஆத்மா சேவிப்பவர் தான், ஆனா அதை கூட தனியா பண்றதில்ல, பாபாவோட சேர்ந்து பண்றேன். அந்த சேர்ந்து இருக்கிறன்ற நினைவோட பண்றேன். அப்ப சேர்ந்து இருக்கும் பொழுது உலகத்துக்கே சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்போம், சூரியன் மாதிரி. அப்ப என்னுடைய ஆத்மா எவ்வளவு பலசாலி ஆகும். மாயா கிட்ட கூட நெருங்க முடியாது, தூரத்திலே மயங்கி விழுது. உலகம் ஃபுல்லா இந்த சக்தியை பரவ செய்யறேன்.